கனத்த இதயத்தோடும் கண்ணீரோடும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்கள் நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் மாண்புமிகு கேப்டன் அவர்களின் மறைவை ஒட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை கட்சி நிர்வாகிகளையும் நன்றி தெரிவித்து வருகை தந்தமைக்கு நன்றி தெரிவித்து என் உரையை துவக்குகிறேன். நாங்கள் 1982-83 காலகட்டத்தில் இங்கே மன்றமாக துவக்கப்பட்டு கால் சட்டை காலம் முதல் தலைவரின் அன்பை பெற்று எனது அருமை சகோதரர் காந்தி அவர்கள் 15 வயது அவர் கேப்டன் இடத்தில் அறிமுகமாகிற போது அவருக்கு வயது 15. கால் சட்டை பருவம். மதுரைக்கு சென்று அவரை சந்திக்கும் போது அவர் அரைக்கால் டவுசரோடு தான் சென்று சந்தித்து தன் முதல் சந்திப்பிலே சந்தித்து அன்றிலிருந்து இன்று வரை 40 ஆண்டு கால அவருடைய நட்பு எங்கு சென்றாலும் காந்தி எங்கே இருக்கிறான் அப்படின்னு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு கேப்டனின் இதயத்தில் முத்திரை பதித்தவர் அருமைச்சவர் காந்தி அவர்கள். அது மட்டுமல்ல, அவரின் திருமணத்தை 2001 அவர் சற்று முன்னதாகவே வந்து முகூர்த்த நேரத்திற்கு சற்று முன்னதாகவே வந்து திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு அந்த முகூர்த்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அண்ணன் பாலுசாமி அண்ணன் அவர்கள் தான் காந்தியின் திருமணத்தையும் நடத்தி வைத்தார் என்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சிவப்பு மல்லி படம் காலகட்டத்தில் அவர் சினிமா பயணத்தை சட்டம் முறியிட்டதை சிவப்பு மல்லி போன்ற காலகட்டங்களில் அவர் பயணத்தை துவக்குகிற போது பாட்டாளி வர்க்கத்தின் தோழனாக, அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுபவராக, அதர்மத்திற்கு எதிராக தர்மத்தை நிலைநாட்டுபவராக அன்றைக்கே 1980 காலகட்டங்களில் தனது சினிமா பயணத்தை துவக்கியதாலோ என்னவோ அவர் நெஞ்சத்தில் முழுமையாக அது பதிந்து விட்டது. ஏழை பங்காளனாக, ஒரு சாமானியர்களின் பங்காளனாக, விளிம்பு நிலை சமுதாய மக்களுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்பதிலே அவர் எண்ணங்களை மனதிலே பதித்துக் கொண்டு தனது பயணத்தை துவக்கி தன்னுடைய வருமானத்தில் 80% பணத்தை இந்த நாட்டு மக்களுக்காகவே காலம் முழுவதும் செலவழித்து மகிழ்வித்து மகிழ் என்பார்களே, அதை போல அவர் மகிழ்ந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதில் மகிழ்ச்சி அடைந்தவர் எங்கள் தலைவர் என்றால் அது மிக இல்லை. அதோடு மட்டுமல்ல, கடையேழு வள்ளல்களுக்கு பின்னால் 8வது வள்ளல் எங்கள் கேப்டன் தான். வேறு ஒருவரையும் வள்ளல் வரிசையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்ணனை வள்ளல் என்று சொல்வார்கள். கர்ணன் துரியோதனின் நட்பு ஏற்பட்டு அங்கதேசம் என்ற ஒரு நாடு தன் கைக்கு வந்த பின்னால் தான் அவர் ஏழைகளுக்கு உதவுகிறார். அதுவரை அவர் ஒரு தேரோட்டியின் மகன். அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை, செல்வங்கள் இல்லை, எதுவும் இல்லை. அது வந்த பின்னால் தான் அவர் வள்ளலாக மாறுகிறார். ஆனால் எங்கள் கேப்டன் தன் உழைப்பில் வந்த பணத்தை 100 ரூபாய் வந்தா 70 ரூபாய், 1000 ரூபாய் வந்தா 700 ரூபாய், லட்சம் ரூபாய் வந்தா 70,000, 10 லட்சம் வந்தா 7 லட்சம், இப்படி ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் சிந்தனை செயல்பாடு எல்லாமே மக்கள் என்றே இருந்தது. மக்களை பற்றியே சிந்திப்பார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இன்றைக்கு மக்களுக்காகவே மறந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சிவப்பு மல்லி படத்தில் அவர் அந்த சினிமா வாழ்க்கையை துவக்கிய போது அவர் எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடலை பாடியது இன்றைக்கு வரை மேதின பொதுக்கூட்டங்களில் அது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பூமி இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை அந்த பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மதுரையில் மிக சிறந்த ஒரு திருவிழாக்களில் கள்ளழகர் ஆற்றில், வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா. அந்த திருவிழா வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது இன்றைக்கு மதுரை எங்கும் ஒழிக்கக்கூடிய வாராறு வாராறு அழகர் வராறு என்ற பாடல் உலகம் இருக்கும் வரை அந்த பாடல் பதிவில் இருக்கும். அந்த பாடலுக்கு சொந்தக்காரராக
யார் இது எந்த படம் என்கிற போது இது கேப்டன் நடித்த படம், கள்ளழகர் விஜயகாந்த் நடித்த படம் என்று வரலாறு முழுக்க அவர் வாழ்வார், எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நிறைய அவருடைய இதுகளை சொல்லிக்கிட்டே போனான். எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, நிறைய நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாரு. சினிமாவில் தன் வாழ்க்கையை துவக்கிய போது மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து ரஜினியும் கமலும் கோலோச்சிய காலத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து, அந்த 3வது இடத்தை பிடித்து, ரஜினி கமல் வரிசையில் 3வது இடத்தை பிடித்து 2வது இடத்திற்கும் சில நேரங்களில் வந்திருக்கிறார். அதே போல்தான் மதுரையில் 2005 அரசியல் இயக்கத்தை துவக்கி தான் சந்தித்த தேர்தல்களில் எல்லாம் திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது இடத்தை இதிலும் நிலையாக பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ போட்டியிடாமல் மறுத்து வாபஸ் பெற்று விலகிய போது இவர் அந்த 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல தேர்தல்களில் அவருக்கு கிடைத்தது. அதே போல் எதிர்க்கட்சி தலைவராகி 2வது இடத்தை பிடித்தார். முதல் இடத்தை பிடிப்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. அது அதிகார வெறி அல்ல, மக்கள் மீது உள்ள பாச வெறி, மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண வெறி. அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் அந்த அதிகாரத்தை அவர் கைப்பற்ற நினைத்தார். தான் சம்பாதித்த பணத்தில் என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் மக்களுக்கு செய்ய முடியும், அதிகாரம் என் கையில் இருந்தால்தான் அந்த அதிகாரத்தை வைத்து நான் மக்களுக்கு நிறைய செய்ய முடியும் என்று எனக்காக பொழுது விடியும், ஒரு நாள் ஒரு பொழுது எனக்காக விடியும், அதுவரை நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்று காத்துக் கொண்டிருந்த ஒரு மாமனிதர் பொழுது விடியாமலே மறைந்து விட்டது. பொழுது எனது கேப்டனுக்கு பொழுது விடியாமலே மறைந்து விட்டது. எப்போதும் அவர் அழைப்பார், மாநாடுகளுக்கு எங்களை அழைப்பார். 2005 மதுரையில் மாநாடு, முதல் மாநாடு, அடுத்தடுத்த மாநாடு எங்களை அழைப்பார். லட்சம் போய் கலந்து கொள்வோம். அவர் அழைக்காமல் நாங்கள் லட்சக்கணக்கில் சென்று வந்தது நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும். இறுதி சடங்கில் நடந்த அஞ்சலி செலுத்த வந்த மக்களின் எண்ணிக்கை மட்டும் 15 லட்சம். ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் மாநாட்டு கூட்டத்தை முடித்துவிட்டு நீங்கள் திரும்பி செல்கிற போது பத்திரமாக போய் வாருங்கள், கவனமாக போய் வாருங்கள், நான் உங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன், நினைத்துக் கொண்டே இருப்பேன், தூக்கம் வருகிறதா ஓய்வெடுங்கள், ஓய்வெடுத்து விட்டு போங்கள் என்று அக்கறையோடு ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல பாசம் காட்டி எங்களை வளர்த்து வந்தவர் அவர். நேற்றைக்குத்தான் நீங்கள் சென்று வாருங்கள், பத்திரமாக சென்று வாருங்கள் என்று சொல்வதற்கு உயிரற்ற நிலையில் அவர் சந்தனப்பெட்டியில் உறங்கினார். அதனால் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக எங்கள் அண்ணியார் நீங்கள் பத்திரமாக போய் வாருங்கள், நீங்கள் பத்திரமாக போய் வாருங்கள் என்று அண்ணனின் மறு உருவமாக அவர் நேற்றைக்கு அந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார். எனவே வந்திருக்கின்ற இந்த இதய அஞ்சலி பொதுக்கூட்டத்திற்கு, வீரவணக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து கட்சி நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், வணிகர் சங்க பேரமைப்பு அவர்கள் நிர்வாகிகளுக்கும், அத்துணை நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும் இதய அஞ்சலியை, வீர வணக்கத்தை கேப்டனுக்கு செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.